வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் சிக்கன் மசாலா தான் பார்க்க போறோம். மசாலா பவுடர். இதுக்கு நான் வந்து 4 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன், 2 கருப்பு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன், 4 லவங்கம், ஒரு பட்டை ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கேன், 11 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, பே லீஃப் வந்து 2 எடுத்து வச்சிருக்கேன், 6 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதே நீங்க அதிகமான குவான்டிட்டி பண்ணீங்கன்னா அதே நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதோட அளவெல்லாம் நான் கொடுத்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் நம்ம இந்த ஏலக்காய், லவங்கம், பேலீஃப், பிரிஞ்சில் பட்டையை உடச்சி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அந்த வாசனை வந்து நல்லா வரும். தீய விட்டுறக்கூடாது. நீங்கள் இந்த கருப்பு ஏலக்காய் போடுறதுக்கு பதில் இதே டபுள் குவான்டிட்டியில் ஏலக்காய், நார்மல் பச்சை ஏலக்காய் வந்து ஒரு 6 சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தனியா சேர்த்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சரி, ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் லாஸ்ட்டாக கேஷ்யூ முந்திரி ஆட் பண்ண போகிறேன். அது ஆப்ஷனல் தான். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கடைசியாக முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 7 முந்திரி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா வறுப்பட்டுரும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை சேர்த்துக்கலாம். ஹோம்மேட் சிக்கன் மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சிக்கன் குழம்புலையும் நீங்கள் இது 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.